இன்னைக்கு வீடியோல இந்த மழை காலத்துக்கு உதவுற மாதிரி ஒரு நல்ல பெஸ்டிசைடு கம் நேச்சுரல் ஃபர்டிலைசர் தான் நான் காட்ட போறேன். இது வந்து நான் எவ்ரி மான்சூன் மழை காலத்துல நான் யூஸ் பண்ற ஒரு ஃபர்டிலைசர். இந்த உரம் வந்து ரொம்ப ஈஸி. நம்ம வீட்லயே இருக்கிற ஒரு பொருள், ஒரே ஒரு பொருள் தான் தேவை. ஆனால் அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேரழுகல் நோய் வராமல் இருக்கும். அதே மாதிரி மழையில் ரொம்ப செடிகள் வந்து ரொம்ப ட்ரென்ச் ஆகிடும் இல்லையா? அப்போ நிச்சயமாக நிறைய செடிகளுக்கு பாதிப்பு வரும். அந்த மாதிரி பாதிப்பு இல்லாமல் இது பாதுகாக்கும். அதை தவிர வந்து வேரழுகல் நோய் வராட்டாலே உங்களுக்கு ரூட்டெல்லாம் நல்லா ஃபார்ம் ஆகி உங்களுக்கு செடிகள் நல்லா வளரும். ஸோ செடிகளுடைய வளர்ச்சிக்கும் அதே மாதிரி மழைக்காலத்தில் வர பூச்சிகள் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப உதவும். அதனால இந்த ஃபர்டிலைசர் வந்து நான் வந்து மழை காலத்தில் 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு 2-3 மாதத்துக்கு நான் யூஸ் பண்ணுவேன். 15 நாளுக்கு ஒரு தடவை எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம். இது நான் எப்படி தயாரிக்கணும், எப்படி எந்த அளவில் ரேஷியோவில் இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்து நீங்களும் யூஸ் பண்ணுங்க. இப்போ இது வந்து இஞ்சி எடுத்திருக்கேன்னா, இஞ்சி வந்து எப்படிப்பட்ட இஞ்சி வேணாலும், கொஞ்சம் பிஞ்சாக இருந்தாலும் பரவாயில்ல, முத்தினதாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து இதை நல்லா தோல் வேண்டாம், நமக்கு தோல் எடுத்துடலாம். தோலை நல்லா எடுத்துட்டு நீங்கள் துருவறதா இருந்தால் துருவிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இதில் போட்டு நல்லா இடிச்சுக்கலாம். அதை நல்லா இடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா ஒரு துண்டு இஞ்சி வச்சுருக்கேன்னா இந்த மாதிரி ஒரு துண்டு எடுத்தாலே போதும். நீங்கள் ஒரு 10-15 செடிகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம். பிகாஸ் நல்லா டைல்யூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய துண்டு இஞ்சியை நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 2 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் தண்ணியில் இந்த க்ரஷ் பண்ண இஞ்சியை போட்டு, இந்த க்ரஷ் பண்ண இஞ்சியை நல்லாவே க்ரஷ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சுருங்க. 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சு நல்லா அந்த சாரெல்லாம் இறங்கின அப்புறம் இதை வந்து நீங்கள் ஆற வைக்கணும். இது ஏன் நம்ம ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணுறோன்னு கேட்டால், இதில் சோடியம், பொட்டாசியம், அயர்ன், மெக்னீஷியம் எல்லாமே இருக்குது. ஆறின அப்புறம் அப்படியே ஊற வச்சுருங்க. அப்போ இந்த இஞ்சியில் இருக்கிற சாறு ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கி இன்ஃப்யூஸ் ஆகி ஒரு நல்ல ஸ்ட்ராங் டிகாஷன் டீ மாதிரி வந்துடும். இந்த என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி தண்ணி இறங்கியிருக்கும். இந்த மாதிரி இறங்கியிருக்கும். இப்படி நல்லா துருவி இல்லாட்டா நல்லா இடித்து போட்டு நல்லா சாறு எடுக்கணும். இது வந்து நான் கொதிக்க வச்சு 2 நாள் ஊற வச்ச தண்ணி இது பார்த்துக்கோங்க. இதை வந்து இப்போ நான் வந்து வடிகட்டிக்கிறேன். இது நம்ம மண்ணுக்கு தான் ஊற்ற போகிறோம், ஆனாலும் நான் வடிகட்டிக்கிறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இதை வந்து அப்படியே கம்போஸ்டில் போட்டுக்கலாம். இதுவும் அந்த தோல் எல்லாத்தையுமே கம்போஸ்டில் போட்டுக்கலாம். இது வந்து கம்போஸ்டில் போட்டிங்கனாலும் இதோட அந்த ஜிஞ்சரான் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது இந்த இஞ்சியில். அதுதான் உங்களுக்கு அந்த காரத்தன்மையை கொடுக்கறது. அதனாலேயே உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த மண் வளம் கூடும், மண்ணில் இருக்கிற பூச்சிகள் எல்லாம் அழிஞ்சிடும். அதாவது ரூட் ராட் வராமல் தடுக்கும். வேரழுகல் நோய் வருது இல்லையா, அது வராமல் தடுக்கும். நீங்கள் சின்ன செடிகளுக்குலாம் ஊற்றுறதுன்னா நன்னாவே 2 தடவை டைல்யூட் பண்ணிவிட்டு 2 மடங்கு டைல்யூட் பண்ணிவிட்டு கொடுக்கலாம். இப்போ நான் வந்து சாதாரண செடிகளுக்கு எப்படி டைல்யூட் பண்ணுறதுங்கிறது நான் சொல்கிறேன். இப்படி புழிஞ்சு எடுத்துட்டு இதை நீங்கள் கம்போஸ்டில் போட்டுருங்க. இந்த தண்ணி எவ்வளோ இருக்கோ அதுக்கு 3 மடங்கு நீங்கள், இது 1 டம்ளர் எடுத்துக்கிறேன். இது இஞ்சியை நல்லா நசுக்கி கொதிக்க வச்சு அந்த தண்ணியை 2 நாள் ஊற வச்சுட்டு அப்புறம் வடிகட்டி எடுத்திருக்கேன். நான் 2 தடவை 3 தடவை சொல்லுவேன் வீடியோவில். ஏன்னா நடுவில் மிஸ் பண்ணினவங்க சில சமயம் நடுவுலேருந்து பார்ப்போம், ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம், பொறுமை இல்லாமல் ஓட்டுவோம் இல்லையா. அதனால எல்லாருக்கும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரீச் ஆகணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ இந்த 1 டம்ளர் இஞ்சி சாறில் 3 டம்ளர் தண்ணி கலந்துக்கிறேன்.
2 3 டம்ளர் இஞ்சி தண்ணி கலந்துருக்கேன். 1:3 ரேஷியோவில் இதை வந்து நீங்கள் எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம். இண்டோர் பிளான்ஸ், ஆர்னமெண்டல் பிளான்ஸ், வெளியில் இருக்கிற காய்கறி செடிகள், பழச்செடிகள், பூச்செடிகள் எல்லாத்துக்கும் நீங்கள் மண்ணுக்கு கொடுக்கணும். இது மண்ணுக்கு கொடுக்கறது மூலமாக ஏற்கனவே சொன்ன மாதிரி ரூட் ராட் டிசீஸ் வராது, வேரழிகள் நோய் வராது, வேர்கள் ரொம்ப நல்லா வளமாக வளரும். அப்போ தான் செடிகளும் உங்களுக்கு நல்லா வளரும். வேர் நல்லா வளர்ந்தாலே உங்களுக்கு நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷன் நல்லா நடக்கும். அதாவது நீங்கள் கொடுக்குற உரங்களோட சத்துக்கள் எல்லாம் அது உறிஞ்சிக்கணும் இல்லையா, அதுக்கு வேர் நல்லா இருந்தால் தான் நடக்கும். ஸோ அந்த வேர்கள் வந்து நல்லா செழிப்பாக இருக்கும்போது செடிகளும் நல்லா இந்த நியூட்ரியன்ஸை உறிஞ்சிக்கிறதுனால செடிகளும் நல்லா செழிப்பாக வளரும், நிறைய பூக்கள் காய்கள் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ நான் இதை வந்து மண்ணுக்கு ஊற்றி காமிக்கிறேன். அதெல்லாம் நல்லா கொஞ்சம் மண்ணை வந்து கிளறிட்டு இதில் முக்கியமாக மான்சூன் மழை காலத்தில் ஏன் கொடுக்குறோன்னா, இது ஒரு பெஸ்டிசைடாகவும் இருக்குதுன்னு நான் சொன்னேன். இந்த ஜிஞ்சரான்ங்கிற காம்பவுண்டு, இஞ்சியில் இருக்கிற அந்த காரத்தன்மையை கொடுக்குற காம்பவுண்ட் வந்து இந்த மண்ணில் வர நத்தைகள், அப்புறம் ரயில் பூச்சி, மழை காலத்தில் வர பூச்சிகள் இருக்கு இல்லையா, ரயில் பூச்சி, நத்தைகள், அப்புறம் கிராஸ் ஹாப்பர்னா அந்த வெட்டுக்கிளி, இந்த மாதிரி எல்லா பூச்சிகளையும் வராமல் தடுக்கும். ரிப்பலண்டா இருக்கும், பெஸ்ட் ரிப்பலண்ட். இன்னும் கொஞ்சம் இருக்கு, நான் அளந்து ஊற்றிக்கிறேன். ஒரு டம்ளர்ல 1 2 3 ஸோ மழை காலத்துக்கு ஏற்ற ஒரு ஃபர்டிலைசர் அண்ட் பெஸ்டிசைடு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இன்னைக்கு. எல்லாரும் இந்த இஞ்சியை பயன்படுத்தி ஒரு நேச்சுரல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணி உங்கள் செடிகளுக்கு எந்த பூச்சி தாக்குதலும் வராமல் மழை காலத்தில் வர பூச்சிகள் எல்லாத்தையும் இது ரிப்பல் பண்ணும், அழிச்சிடும். ஸோ நீங்கள் அந்த நத்தைகள், ஸ்னெயில்ஸ், அப்புறம் கிராஸ் ஹாப்பர், வெட்டுக்கிளி, நெமட்டோட்ஸ் அதெல்லாம் எதுவுமே வராது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். எல்லாரும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.